அதுக்கான வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீமண்டலி பக்தர்களுக்கும் ஹிஸ் கிரேஸ் ஹர் கிரேஸ் சிதசாரு மாதாஜி அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் பிரேயர்ஸ் ரிசைட் பண்ணலாம். ஸ்ரீமத் பாகவதம் படிக்க போறோம். சோ அதனுடைய ஓப்பனிங் பிரேயர்ஸ் நம்ம ரிசைட் பண்ணலாம். ஐ ஹோப் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். ஷృణ్వతాம் ஸ்வகதः கிருஷ்ணः புண்ணியஸ்ரவண கீர்த்தனः ஹ்ருதயந்தோ ஹ்யத்ராணி விதுனோதி சுகுர்சதாம். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवत्युत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारणम्. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे कृष्ण. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. All glories to the assembled devotees. Hare Krishna. இந்த பக்தி சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே எல்லா புகழும் பெருமை உரித்தாகட்டும். இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே எல்லா புகழும் பெருமையும் உரித்தாகட்டும். இந்த சத் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே எல்லா புகழும் பெருமையும் உரித்தாகட்டும். எல்லா புகழும் பெருமையும் குருவுக்கும் கிருஷ்ணருக்குமே உரித்தாகட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் தத் சத். நாம சங்கீர்த்தனமஸ்ய சர்வ பாப பிரணாசம் பிரணமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிபரம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. இன்னைக்கு நம்ம இந்த ஏகாதசிய நிர்ஜலம் என் தண்ணி கூட குடிக்காம நம்ம ஏகாதசிய ஃபாலோ பண்ணினோம்னா, நம்ம ஏதாவது ஏகாதசி மிஸ் பண்ணினோம் கூட அது இந்த வருஷம் முழுக்க ஏகாதசி செய்ததுக்கான பலனை நமக்கு கிடைக்கும். சோ ரொம்ப ஸ்பெஷலான ஏகாதசி இன்னைக்கு. சோ அன்னைக்கு நம்ம நிறைய சாண்டிங் பண்ணணும். நிறைய பகவானை பத்தியும் பகவானுடைய பக்தர்களை பத்தியும் நம்ம நிறைய கேட்கணும். சோ அன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ நமக்கு எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. பகவானுக்கு நன்றி, பக்தர்களுக்கு நன்றி. சோ இன்னைக்கு அக்ரூரருடைய பிரார்த்தனைகளை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அக்ரூரர் யார் அப்படின்னா, அக்ரூரர் கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். அவருடைய மேட்டர்னல் அம்மா வழியில அவருக்கு மாமா உறவு முறை வரும். ஓகேயா? சோ அவருடைய அம்மாவுடைய சகோதரர் முறை வரும் அக்ரூரர். சோ இவருக்கு மாமா முறை வரும். பகவானுக்கு மாமா முறை வரும். சோ இந்த அக்ரூரர் இப்போ இந்த கம்சன் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தார். இவங்க அந்த யாதவ டைனாஸ்டியை ஒரு வழியா ஆக்கிட்டு இருந்தார். அப்போ சிலர் பயந்து அங்கங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்சனுடைய சைடு இருந்தாங்க. அவங்க மனசு பகவானுக்காக யோசிச்சா கூட வேற வழி இல்லாம கம்சன் கூட இருந்தாங்க. சோ அதுல ஒருத்தர் தான் இந்த அக்ரூரர். சில பேரை அவன் சிறையில தள்ளிட்டான். அவருடைய தந்தை மாதிரி உக்ரசேனர் எல்லாம் சிறையில தள்ளின மாதிரி. சோ அக்ரூரர் கம்சனுடைய
சபையில வந்து மந்திரியா இருக்கிறார். ஆனாலும் வெளிப்படையா அவரு கம்சனுடைய சபையில மந்திரியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பகவான் மேல அதீதமான ஒரு பிரியம். சோ இந்த கம்சனுக்கு அப்போக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த அக்ரூர் உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து விசுவாசமா இருக்கிறாரா, இல்ல வந்து கிருஷ்ணர் அந்த அவர்கள் அந்த யாதவ வசுதேவர் மேல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் எப்பவுமே வந்து கம்சனுக்கு இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு டைம் நாரதர் வர்றார். நாரதர் வந்து எப்பவுமே ஒரு குரு அவருடைய எப்படிதான் வந்து தொடக்கத்துல ஒரு விதமாக ஆரம்பிச்சாலும் நிறைவாக ரொம்ப சந்தோஷமாகவே அந்த நிகழ்வு நிறைவடையும். சோ வந்து கம்சன்ட்ட வந்து சொல்றேன்னா இது வரைக்கும் ரொம்ப அவனுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பூத்தானாவெல்லாம் அனுப்பும்போது ரேண்டமா தான் அனுப்புறான். இப்போ இத்தனை நாளுக்குள்ள பிறந்த குழந்தைகள் எல்லாம் நீ கொன்னுடணும் அப்படி இப்படிதான் அனுப்புறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து சந்தேகம் வலுக்குது. அதாவது வசுதேவருடைய குழந்தை நந்தகோபாருடைய குழந்தைங்க 2 பசங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. சோ நிறைய அசுரர்கள் அனுப்புறான். ஆனா யாராலையுமே வந்து அவரை வீழ்த்த முடியல, எல்லாம் தோத்துடுறாங்க. அப்ப அவனுடைய சந்தேகம் வலுக்குது. ஒரு டைம் கம்சனே வர ட்ரை பண்றான், முயற்சி பண்றான். அவனால வரவே முடியல, பிருந்தாவனத்துக்குள்ள வரவே முடியல. அதாவது பகவானுடைய அருள் இருந்தாதான் பிருந்தாவனத்துக்குள்ள வர முடியும். இந்த பிருந்தாவனத்துல வந்த அப்ப நீங்க கேட்கலாம், அசுரர்கள் எல்லாம் வந்தாங்களே அவங்க எல்லாம் வந்து எப்படி அப்படின்னா அது பகவானுடைய இச்சை. நீங்க வந்து ஒவ்வொரு பிருந்தாவனத்தினுடைய அசுரர் அது பூத்தானால இருந்து ஆரம்பிச்சு கடைசியாக நிறைவாக வர கேசி, அப்புறம் அந்த கேசி அப்புறம் வந்து இன்னொருத்தர் வருவார் வியோமாசுரனா, அவங்கதான் நிறைவா வர்றாங்க. கரெக்டா அந்த பகவான் வந்து கிளம்புறாருன்னா அது அன்னைக்கு வர்றது நிறைவு, அவங்களுடைய வதம் நிறைவு அடைகிறது கேசி வியோமாசுரன். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பின்னால ஒரு அழகான கதை இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு முறப்பிறவில ஏதாவது தவறு பண்ணி அவங்க பக்தர்களுடைய கையில சாபம் வாங்கி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பகவானுடைய கையால நீ சாப விமோசனம் அடைவாய் அப்படிங்கிற ஒரு வரம் கிடைக்கும். சோ அதனால பகவானுடைய விருப்பம் இருந்தனாலதான் அவங்க வந்தாங்க. வந்து பகவானுடைய கையால இருந்து அப்புறம் பகவானுடைய கையால சாப விமோசனம் அடைந்தாங்க. சோ நீங்க டீமன்ஸ் ஆஃப் பிருந்தாவனம் ஒரு ரொம்ப அழகான டாபிக். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அசுரர்களுடையக்கும் ஒரு அழகான ஒரு பின் கதை இருக்கும். அப்புறம் அவங்க எப்படி வந்தாங்க, அப்புறம் எப்படி சாப விமோசனம் அடைஞ்சாங்க அப்படின்றது இருக்கும். இப்படியாக இருக்க இந்த கம்சனால வர முடியல விருந்தாவனத்துக்கு. அது ஒரு தனி கதை இருக்கு. பூரணமாசி கையில மாட்டிக்கிட்டு அதனால வர முடியல. அவன் பெண் உருவம் எடுத்துடுறா, மனசே மாறிடுது, அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு நாரதர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு தெரியுமா கம்சா, அங்க பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த 2 பசங்களும் சாக்ஷாத் பகவான் அவருடைய அம்சமாகிய பலராமர், இவங்க 2 பேரும் தான். சோ அவங்க வந்து ஒன்னு அழிக்க வந்தவங்க தான். அவங்கதான் வசுதேவருடைய 8வது, அவருதான் 8வது குழந்தை, அவருதான் உன்னை கொல்ல போறாரு அப்படின்னு. ரொம்ப கோபம் கம்சனுக்கு. நான் போறேன், வசுதேவரை கொல்ல போறேன். அவர் சொல்றாரு, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிற, நீ வந்து இப்ப 8வது குழந்தை தானே உன்னை கொல்லன்ட்டு உனக்கு அசரீரி வாக்கு சொன்னாங்க. சோ நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து அந்த குழந்தையே கொல்ல பாரு அப்படின்ட்டு. அப்போ கம்சன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அப்பவும் பகவான் அப்படி இல்ல நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அங்க ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அசுரர்கள் ஃப்ரெண்ட்ஸ வந்து நண்பர்கள் கொண்டார் அப்படின்னா அவனுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். இப்ப நீங்க பாத்தீங்க இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே இந்தியால வச்சு நடக்கும்போது அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அங்கேயே விளையாடி அந்த 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 சீதோஷண நிலை, அப்புறம் அந்த கிரவுண்ட் எல்லாமே அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும் இந்திய வீரர்களுக்கு. அப்புறம் எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும். சோ இது மாதிரி கம்சன் என்ன நினைக்கிறான், அப்ப பிருந்தாவனத்துல இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணரால எல்லா அசுரர்களையும் கொல்ல முடியுது. இப்ப என்ன பண்ணலாம், ஹோம் கிரவுண்ட் அங்க இருந்து தூக்கிடலாம், நம்ம வந்து இங்க கூட்டிட்டு வந்து இங்க என்னோட இடம் மதுரை வந்து என்னோட இடம், இங்க வச்சு அவரை கொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்றான். அப்ப யார அனுப்பலாம், தந்திரமா அந்த பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வரும்னு சொல்லும் போது அக்ரூரை சூஸ் பண்ண. ஏற்கனவே அக்ரூர் மேல ஒரு டவுட் இருக்கு. சோ இப்ப டெஸ்ட் பண்ணலாம், உண்மையிலேயே அக்ரூரருக்கு வந்து பாசம் இருக்குதா இல்லையா. ஏன்னா அக்ரூரர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ இந்த மாதிரி போகணும்,
சும்மா உண்மையான விஷயத்த சொல்றாரு. நீங்க போகணும், நீங்க கூட்டிட்டு வரணும். எதுக்கு கூட போறேன்னா வந்து ஆக்சுவலி ஒரு பவ் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வில் அம்பு வச்சு ஒரு யாகம், அந்த சாக்ரிஃபைஸ்க்காக தான் கூப்பிடுறேன். அது ஒரு செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவலுக்காக தான் கூப்பிடுறேன். அது வெளிப்படையான காரணம். இப்போ அதுக்கப்புறம் என்ன அதை தொடர்ந்து ஒரு பண்டிகைனா நிறைய போட்டிகள் இருக்கும். மல்யுத்தம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த போட்டி எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் கலந்துக்கேன்னா இவங்கதான் பலசாலிகளாச்சு அப்படின்னா வெளிப்படையா சொல்றாரு. ஆனா அக்ரூர்கிட்ட சொல்றா கம்சன், அக்ரூரே அது காரணம் கிடையாது. உண்மையான காரணம் நீங்க கூட்டிட்டு வரணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு குவலய பீடம் அப்படிங்கிற ஒரு பெரிய யானை, மத யானையை நான் வச்சிருப்பேன். அதை வச்சு அவங்கள கொல்ல ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் சாணூர், முஷ்டிக் அப்படிப்பட்ட மல்லர்களை நான் வச்சுட்டு இருப்பேன். சோ இவங்களெல்லாம் வச்சு நான் வந்து இந்த ரெண்டு பசங்களும் கொல்லதுக்குதான் நீங்க கூட்டிட்டு வர போறீங்க. கரெக்டா அக்ரூரரே அப்படின்னு சொல்லியாச்சு. அக்ரூரருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பட் வெளியே சொல்லிக்க முடியாது. இன்னொரு சதையில அக்ரூரருக்கு தெரியும் கம்சனால கண்டிப்பா பகவானை கொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷம் அக்ரூரருக்கு நம்ம வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு. என்னைக்கு போறோம்? அன்னைக்கு வந்து பேசின அன்னைக்கு ஏகாதசி. நம்ம இன்னைக்கு ஏகாதசி இல்லையா பேசுறோம், துவாதசி. அடுத்த நாள் நீங்க போறீங்க, உங்களுக்கு தங்க தேர் கொடுக்க போறேன் அப்படின்னா அக்ரூரருக்கு ரொம்ப சந்தோஷம். தங்க தேரா? என்னுடைய பகவானை கூப்பிடுறதுக்கு எனக்கு தங்க தேர் கிடைக்க போறா, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, புது தேர், வெரி நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்க தேர் கொடுக்குறேன், நீங்க போறீங்க. நம்ம நம்ம வாரோம், நம்ம வந்து கூட்டிட்டு வரோம், நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். ஓகேவா அக்ரூரர்? அக்ரூர் சார் ஓகே ஓகே சரி 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 நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அக்ரூரருக்கு தூக்கமே வரலையா, தூக்கமே வரலையா. அதாவது இதுல ஒரு 5 நிமிஷம் அக்ரூரருடைய மூட நம்ம பார்க்க போறோம், அவருடைய மனசு எப்படி இருக்குன்ட்டு. அதாவது நம்ம வந்து நாளைக்கு பகவானை பார்க்க போறோம். நம்ம விருந்தாவனத்துக்கு போக போறோம், இல்ல திருப்பதிக்கு போக போறோம். நான் பகவானை பார்க்க போறோம்னா முன்னாடி ராத்திரி வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு அந்த ஒரு குழந்தை வருது, ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய பார்க்க போறாங்கன்னா நைட் ஃபுல்லா அந்த குழந்தைய வச்சே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வளர்ந்துருப்பானா, எப்படி இருப்பான், இது மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ நம்மளும் அதே மாதிரி மனநிலையில தான் பகவானை பார்க்கணுமா, அந்த மெடிடேஷன் பண்ணணுமா. அக்ரூர் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லையா ரொம்ப நாள். ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு பிருந்தாவனத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையா. கம்சன் இருக்க எப்படி போக முடியும்? நான் பிருந்தாவனத்துக்கு போறேன், பகவானை பார்க்க போறேன், எப்படி இருப்பாரு, எந்த மாதிரி இருப்பாரு. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா சந்தோஷத்தால. அடுத்த நாள் காலையிலே கிளம்பிட்டார். தங்க தேரு, புது தேரு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை பகவான் கொடுக்கணும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் டெய்டிஸ் இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ், நல்ல அழகா அலங்காரம், பகவானுக்கு பெர்ஃபெக்ட் பெஸ்ட் கொடுக்கணும். சோ போறாரு. அந்த ஒரு பக்தருடைய மனநிலை. ஆக்சுவலி மதுரால இருந்து பிருந்தாவனத்துக்கு கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள்ல இருந்து 40 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனா காலையில ஆரம்பிச்ச அக்ரூதர் சாயங்காலம் தான் போய் சேர்றார். இவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறாரு. ஏன் இவ்வளவு நேரம்னா அது ஃபுல்லா அவரு வந்து நின்னு நின்னு ஒவ்வொரு இடத்தையும் ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன மனநிலை அப்படி இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதான். என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து கம்சனுடைய ஆள். மனதால அவருக்கு அவரை பிடிக்கும்னாலும் வெளிப்படையா பார்த்தா கம்சன் அனுப்பின ஆள். அப்போ அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கிருஷ்ணர் என்ன ஒத்துப்பாரா, என்ன வந்து ஏதாவது என்ன சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல இருக்கு. அடுத்து நான் கம்சன் கிட்ட வேலை பார்த்தவன், எனக்கு என்ன தகுதி இருக்கு பகவானை போய் பாக்குறதுக்கு, அப்படி அந்த ஹியூமிலிட்டி இருக்குதான். பெரிய இதுல நான் தான் பெரிய ஆள், நான் தான் போறேன் அவரை கூப்பிடுறதுக்கு, கம்சன் என்னதான் தேர்ந்தெடுத்தேன் அப்படி இல்ல. ரொம்ப ஹம்பிள்னஸோட போறாரா. சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் குவாலிட்டி வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் கேட்டிருந்தா அந்த ஹம்பிள்னஸ். அடுத்து என்ன நினைக்கிறாருன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு சேவா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னோன்னா இதே மாதிரி எல்லாரும் நினைக்கிறதா, எனக்கு ஒரு தகுதி இல்ல அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் இஸ்கான் பக்தர்களுக்கு நிறையவே இந்த ஹம்பிள்னஸ் இருக்கும். ஓகே. ஆனா அதையும் தாண்டி நம்ம என்ன யோசிக்கணும்னா பகவானுடைய கருணை என்னுடைய தாழ்ந்த நிலையை விட பெருசு. இப்ப எனக்கு இந்த சேவை கிடைச்சிருக்கு, எனக்கு தகுதி இல்லதான், ஆனா பகவானால எனக்கு அந்த சக்தியை கொடுக்க முடியும். பகவான் நினைத்தால் எனக்கு அந்த சக்தியை கொடுத்து எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும், செய்ய வைக்க முடியும். சோ எனக்கு அந்த தகுதி இல்லை, ஆனா பகவானுடைய கருணை அதிகமா இருக்கிறதுனால அவர் நினைத்தால் அவரை என்னால செய்ய வைக்க முடியும்ட்டு பகவானை நினைத்துட்டு பகவானே எனக்கு அந்த சக்தியை கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணணும். அது ரெண்டாவது. சோ அவர் தன்னை தாழ்ந்து நினைத்தாலும் அவருக்கு அந்த சர்வீஸ் பண்ண ரெடியா இருந்தார். ஏன்னா பகவான் மேல அந்த நம்பிக்கை, பகவான் என்ன ஹிருதயத்துல இருக்கிறாரு இல்லையா. அப்ப அவருக்கு என்ன புரியும், என்னுடைய மனசு அவருக்கு புரியும், நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு புரியும். சோ உலக மக்களை பத்தி நாம் ரொம்ப கவலைப்படாம பகவான்
அவர்கள் இப்படி நினைக்கிறாங்க, இவங்க அப்படி நினைக்கிறாங்க இல்ல. பகவானுக்கு என்ன தெரியும், என் மனசு தெரியும். அதனால அவர் என்ன புரிஞ்சுப்பார். அந்த மென்டாலிட்டியோட நம்ம எந்த சர்வீஸும் எடுத்து செய்யணும். சோ அந்த மென்டாலிட்டியோட அவர் போறாரு. மூன்றாவது வந்து ரொம்ப வந்து எப்பவுமே மெடிடேட் பண்றாரு. நான் எப்படி அவருக்கு சர்வீஸ் பண்ணலாம், எந்த மாதிரி அவரை இது அந்த மாதிரி அவரு எந்த மாதிரி அவர் வந்து என்ன ரிசீவ் பண்ணுவாரு, அவர் என்ன பார்த்து எப்படி ஆக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிறைய மனசுல அந்த மெடிடேஷன்ஸ் இருக்குது. சோ அதனாலதான் அக்ரூர் வந்து கீழே, அதாவது பகவான் விருந்தாவனத்துல பகவானுடைய பாதம் மட்டும் தனியாவே இருக்குமா. ஏன்னா பகவானுடைய பாதத்துல வந்து நிறைய ரேகைகள் இருக்குல்ல, சங்கு சக்கரம் கதம் எல்லாமே இருக்கும். சோ எந்த பறவையும் ஆடு மாடு கூட பகவானுடைய பாதத்தை தாண்டாதான். அதுதான் விருந்தாவனம். அதனால அங்க எல்லா இடத்துலயும் பகவானுடைய பாதம் இருக்கு. அக்குரர் நின்னு நின்னு ரசிச்சு ரசிச்சு இந்த பகவான் விளையாண்ட இடம், பகவான் ஓடின இடம், அப்படி மெடிடேட் பண்ணி நின்னு நின்னு அழுது 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 அவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணி அவ்வளவு நேரம் செலவழித்ததுக்கு அப்புறம் வந்து பகவானை பார்க்க வரார். பகவானை பார்த்தவுடன் உண்மையை சொல்லிடுறார். பகவானை பார்த்தோன்னு பகவான் ஓடு, கிருஷ்ணரும் பலராமர் ஓடு, நந்த மகாராஜா நல்லா வெல்கம் பண்றாரு. அவர் கேக்குறாரு, என்னத்தை கேக்குறது உங்ககிட்ட, நீங்கதான் கம்சனுக்கிட்ட இருக்கிறீங்களே, உங்களோட நல்லெண்ண பத்தி நான் என்ன கேக்குறது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் பலராம் தனியா கூட்டிட்டு போயிட்டு அவரு காலெல்லாம் கழுவி அவருக்கு எல்லா உபசரணங்கள், நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்ல உபசரிக்கிறது எப்படி அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா சுதாமாவாகட்டும் யாராருன்னு ரொம்ப அழகா உபசரிப்பாரு. அவ்வளவு அந்த கெஸ்ட வந்து எப்படி வெல்கம் பண்றதுன்னு கிருஷ்ணர்கிட்ட தான் கத்துக்கணும். ஆனா அப்புறம் அக்ரூரர் சொல்லிடுறாரு, உங்களுக்கு தெரியுமா இதுதான் கதை. அவரு ஒண்ணும் உண்மையை மறைக்கல, சொல்லிடுறாரு. கம்சன் அனுப்பினாதான் உண்மையா இருக்கணும். கடவுள்கிட்ட நம்ம உண்மையா இருக்கு. ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ள இருந்து நம்மள என்ன, நமக்கு நிறைய ஃபால்ட் இருக்கும். எல்லார்கிட்ட இருந்தும் மறைப்போம். ஆனா கடவுள்கிட்ட மறைக்க கூடாது, உண்மையை சொல்லிடுறோம். இது என்னுடைய பிரச்சனை, என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல, கடவுளே நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே. அது மாதிரி அக்ரூரர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இதுதான் வந்து கம்சனுடைய பிளானே, என்கிட்ட இப்படிதான் சொன்னாரு. நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு சும்மா வரல, மத்தவங்களுக்கு தான் வந்து மல்யுத்த போட்டி, அந்த பௌ சாக்ரிஃபைஸ் அப்படி இப்படின்னா, ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு கொல்றதுதான் கிருஷ்ணர் கம்சன் வந்து முடிவு பண்ணிருக்கிறாரு பகவானே அப்படின்றாரு. கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. ஓகே, யார் யார கொல்றது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த முடிவாயிடுச்சு. நந்தகோபர் வந்து ஓகே, கொஞ்ச நாளுதான் பையன் அங்க போயிட்டு வரான். ஏன்னா இவங்க பெரியவங்களும் வராங்க, அப்படின்னு வரலாம், நாங்களும் நீங்க வாங்க நாங்களும் வரோம் அப்படின்றாங்க. இந்த கோபியர்கள் அவ்வளவு அழுக அவ்வளவு அழுக அவ்வளவு அழுக. அது வந்து அக்ரூரர்னா குரூரம் இல்லாதவர். அவருக்கு அந்த குரூரமே இல்ல, குரூவல் இல்லாதவர். அவரு ரொம்ப சாஃப்டானவர்னு அர்த்தம். ஆனா அந்த கோபிகர் சொல்ற, நீங்க அக்ரூரெல்லாம் கிடையாது, நீங்க குரூரமானவர், உங்களுக்கு மனசுல ஒரு ஈரமே இல்லை, எங்களை இப்படி கஷ்டப்பட்டு எங்க கிருஷ்ணர் எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறீங்களேன்னு அழுது அழுது கண்ணீர்ல கரையிறாங்க. அவருக்கு 10 ல இருந்து 11 வயசு, மேக்சிமம் 10 to 11 தான் பகவான். சில இடங்கள்ல 10ன்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல 11, சில பேர் 10 சில மாதங்கள் நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. உட்கார்ந்து அழுறாங்க அழுறாங்க, எல்லாரும் அழுறாங்க. அவங்களோட வெட்கத்தை விட்டு ஓடுறாங்க. அந்த வண்டி, அந்த 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 சேரியட்டை பிடிக்கிறாங்க. அவங்க சில பேர் வந்து அந்த 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 குதிரை கடிவாளத்தை பிடிக்கிறாங்க. சில பேர் அந்த 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 வீல் இருக்கு, சக்கரத்தை பிடிச்சி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கிருஷ்ணன் சமாதானம் பண்ற, கண்டிப்பா வந்துடும், 2 3 நாள்ல ஃபட்டார்னு ஓடி வந்துருவேன் உங்களுக்கு அப்படின்னு சமாதானம் பண்றார். அதுக்கப்புறம் போகுது. போயிட்டு இருக்கவே யமுனை நதி வருது. யமுனை நதி வந்த உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு இறங்கி கை கால்லாம் கழுவிக்கணும், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு அக்குற தேரை நிறுத்துறாரு. கிருஷ்ண பலராம் போயிட்டு தங்களை சுத்தப்படுத்தி தீரை அறிந்துட்டு வந்து இருக்கிறாங்க. அக்ரூரர் சொல்ற, நானும் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. நீருக்குள்ள மூழ்கிறாரு. கிருஷ்ணரும் பலராமரையும் பாக்குறாரு. என்னடா அவங்க அங்க தேர்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாரு. திருப்பி உள்ள வந்து பாக்குறாரு, பகவான் இந்த டைம்ல வந்து அப்படியே அவருடைய விராட் ரூபம், விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். கர்ப்போதாக்ஷாய் விஷ்ணுவா இருக்கு. அவரோட நாபியில இருந்து பிரம்மா வரார். அவர் வந்து வெள்ளை அனந்த சேஷனுடைய அந்த இதுல 1000 தலைகள் கொண்ட அனந்த சேஷனுடைய மடியில பள்ளி கொண்ட பெருமாளால் காட்சி தர. அப்புறம் சுத்தி எல்லா ரிஷிகளும், எல்லா தேவர்களும், பிரம்மா, சிவபெருமான் முதற்கொண்டு எல்லா தேவர்களும் அவளை சுத்தி இருக்கிறவங்களும்
இப்படிப்பட்ட ஒரு காட்சி, கண்ணுல இருந்து கண்ணீரா வழியுது. என்ன பண்ணன்னு தெரியல. திருப்பி திருப்பி பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த தேர்ல உட்கார்ந்து கிருஷ்ணரும் பலராமும் இருக்கிறாங்க. ஒரு நாள் தாங்க முடியல அந்த இது. எப்படி நம்ம வந்து பகவத்கீதையில பண்ணும்போது அர்ஜுனனுக்கு அந்த ரூபத்தை காமிச்சாரோ, அதே மாதிரி ஒரு அழகான விராட் ரூபத்தை காமிக்கிறார். வெளியே வரார் அக்ரூர். கண்ணுல இருந்து தரைய கண்ணீர் வரார். அந்த கிருஷ்ணர் கேட்க, என்ன அக்ரூரே, என்ன பாத்தீங்க? ஏதாவது ரொம்ப விசேஷமானது பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப அதிசயமானதை பார்த்தேன் பகவானே, உங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் சொல்லிட்டு அப்படியே விழுந்து சாஷ்டாங்கமாக அக்ரூரை கீழே விழுந்து வணங்கிட்டு, நம்ம இனி படிக்கக்கூடிய இந்த பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை அவரு சொல்ல போறாரு. சோ நம்ம படிக்கிற பிரார்த்தனைகள் இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில அக்ரூரர் பகவானை நோக்கி செலுத்தின பிரார்த்தனைகள். நமக்கு தெரியும் 9 விதமான நவவித, அதாவது நவவித பக்தி இருக்கு. 9 விதமான பக்தி இருக்கு. அதுல நம்ம வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம் அப்படின்னு வருது. அதுல வந்து ஸ்மரணம் அப்படின்னா நம்ம வந்து பரிஷத் மகாராஜா ரொம்ப அட்டென்டிவா கேட்டார். கீர்த்தனம் சுகதேவ கோஸ்வாமி அழகா சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்திக்கும் வந்து ஒவ்வொருத்தரை நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லுவோம். அதுல வந்து வந்தனம்க்கு வந்து பிரபுபாதர் சொல்றது அக்ரூரரை. பிரார்த்தனைகள், வந்தனம் அப்படின்னா பிரார்த்தனைகள். பிரார்த்தனைகள் எப்படி பண்ணணும் தெரியுமா? அக்ரூரர் மாதிரி செய்யணுமா? சோ பிரார்த்தனைகளுக்கு சிறந்தவர் அக்ரூரர். சோ அப்படிப்பட்ட அந்த அக்ரூரருடைய பிரார்த்தனைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். நான் வந்து 5 ஸ்லோகமா ஒரு 30 ஸ்லோகங்கள் 15 பார்க்கலாம். 5 பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். सो श्री अक्रूर उवाच नतोऽस्मि अहं त्वा किल हेतुम् नारायणं पुरुषम् आद्यम् अव्ययम् यन्नामि जातात् अरविन्दकोशात् ब्रह्मा विरासीत् यत एष लोक. இதுல வந்து என்ன சொல்றாங்க? ஸ்ரீ அக்ரூரர் கூறினார், காரணங்கள் அனைத்தின் காரணமும் ஆதியானவரும் குறைவற்றவருமான பரம புருஷர் நாராயணருக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் உரித்தாகுக. உமது நாபியிலிருந்து தோன்றிய தாமரை மலரின் இதழ் அடுக்குகளிலிருந்து பிரம்மதேவன் தோன்றினார். அவரது செயல் துணையினால் இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. பதம் 2. பூஸ்தோயம் அக்னி பவனம் கம் ஆதேர் महानात् अजादिर्मन इन्द्रियाणि सर्वेन्द्रियार्थविभुताश्च सर्वे ये हेदतवस्तव பூதாக. மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்ய பெருமக்களால் செய்யப்பட்டது. அவர்களுக்கு எங்களுடைய வந்தனங்கள். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் அவற்றின் ஆதாரமான ஆணவம், மகத்தத்துவம், ஒட்டுமொத்த பௌதீக இயற்கை மற்றும் அதன் ஆதாரமான பரமபுருஷ பகவானின் புருஷ விரவு, மனம், புலன்கள், புலன் பொருட்கள் மற்றும் புலன்களின் ஆதிபத்திய தெய்வங்கள், இப்பிரபஞ்ச தோற்றத்தின் அனைத்து காரணங்களும் உமது உன்னத உடலிலிருந்தே தோன்றின. பதம் 3. नैते स्वरूपं विदुरात्मनस्ते हि अजाधयो अनात्मधया गृहीताः अजो अनुबत्त सगुणैरजायां गुणात् परं वेदनते स्वरूपम्. 3. மொழிபெயர்ப்பு. பிரகிருதி எனப்படும் ஒட்டுமொத்த ஜட இயற்கையும் மற்றும் இவை போன்ற பிற படைப்பு பொருட்களும் உயிரற்ற ஜடத்தின் வரையறைகள் தோன்றியதனால் அவை உம்மை உள்ளபடியே நிச்சயம் அறிய முடியாது. நீர் ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவராதலினால் அக்குணங்களில் கட்டுண்டு இருக்கும் பிரம்மதேவனால் கூட உமது உண்மை வடிவினை அறிய முடியவில்லை. பதம் 4. त्वां योगिनो यजन्ति अत्ता महापुरुषम् ईश्वरम् साध्यात्मसादिभूतंश्च साधिदैवं स सातवः.
மொழிபெயர்ப்பு. தூய்மையான யோகிகள் உயிர்களின் உடல்களை உருவாக்கும் பௌதீக பூதங்கள் மற்றும் அப்பூதங்களின் ஆதிபத்திய தேவர்கள் என்னும் மூவகை வடிவமாக உம்மை உணர்வதின் மூலம் முழுமுதற் கடவுளாகிய உம்மை வழிபடுகின்றனர். பதம் 5. त्रय्याच विद्यया केचित् त्वां वै वैदानिका द्विजाः यजन्ति विददैर् अग्निर्ज्ञानरूपा मराक्यया. மொழிபெயர்ப்பு. 3 புனித அக்னிகளின் நியதிகளை பின்பற்றும் அந்தணர்கள் 3 வேதங்களிலிருந்து மந்திரங்களை ஓதி விரிவான அக்னி யஜ்ஞங்களை பல்வேறு வடிவங்களும் நாமங்களும் உடைய பல்வேறு தேவர்களுக்கு அக்னி யஜ்ஞங்களை செய்வதன் மூலம் உம்மை வணங்குகின்றனர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இதுல அக்ரூரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அனைத்திற்கும் காரணம் முதலாக அக்ரூரர் என்ன சொல்றாங்க, சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் நீங்களே காரணம் அப்படின்ட்டு அக்ரூரர் சொல்றாங்க. பதம் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இப்போ நீங்க பிரம்ம சமீதையில பார்க்கலாம். ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதிர் கோவிந்தம் சர்வ காரணம். பிரம்மதேவர் சொல்றாங்க சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு. சோ இங்க அக்ரூரரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் ஆதியானவர். அது பகவானும் சொல்றார். இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்க, பகவானும் இதை எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். சோ குறைவற்றவர் நீங்கள் நிறைவானவர். ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்டே, பூர்ணமானவர். சோ பரம புருஷராகிய இந்த நாராயணருக்கு, ஏன்னா அவர் கர்ப்பதாக்ஷாய் விஷ்ணுவோட உருவத்துல பாக்குற, அப்புறம் என்ன சொல்ற, அந்த நாராயணருக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுடைய நாபியிலிருந்து தோன்றிய தாமரை மலரின் இதழ் அடுக்குகளிலிருந்து பிரம்மதேவன் தோன்றினார். சோ இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்ப்பதாக்ஷாய் விஷ்ணு இருக்கிறாரு இல்லையா, நம்முடைய ஒவ்வொரு கர்ப்பம், நம்ம இருக்கக்கூடிய இந்த அண்டம் இதுக்கும் ஒவ்வொரு கர்ப்பதாக்ஷாய் விஷ்ணு, இவங்க எல்லாம் புருஷ அவதாரங்கள். அடுத்து அதை அவர் சொல்ல போறார். சோ அந்த கர்ப்பதாக்ஷாய் விஷ்ணுவோடைய நாபியில இருந்து ஒரு தாமரை, அழகான தாமரை மலர், அந்த தாமரையோட தண்டுகள் தான் இந்த 14 லோகங்கள். கீழே கர்ப்பதாக்ஷாய் விஷ்ணு இருக்கிறார், கர்ப்பா நதியில இருக்கிறார், அனந்த சேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்கிறார். அந்த தாமரையுடைய மேல தான் அது சத்தியலோகம். அதுல பிரம்மா இருக்கிறார். பிரம்மா ஃபர்ஸ்ட் தோன்றதுதான் ஜன்மாதியஸ்ய ஸ்ரீமத் பாகவதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாத்யஸ்ய யதோன்வதாதிதரதச்சாதேஷ்வவிக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிம்ருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. So that is the slogan. Dhamna तेनो ब्रह्म हृदाय आदि कहवे मुह्यन्ति यस्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि நீங்கள்தான் பரம சத்தியம். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவே, அந்த பிரம்மாவுக்கு கூட முதன்முதலாக அழகான அந்த ஞானத்தை யார் கொடுத்தது? நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு வியாசதேவர் ஃபர்ஸ்ட்
ஓம் நமோ பகவதி வாசுதேவாயே அப்படிங்கிறதுலே ஃபர்ஸ்டே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வியாசதேவரும் இத சொல்றாரு, இங்க யாரு இவரும் சொல்றாரு. சோ அது மாதிரி பிரம்மாவே தன்னுடைய சுயமான பிரார்த்தனைகள்ல சொல்றாரு. எல்லா ஞானமும் வந்து யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா, ஏன்னா இந்த படைப்பு உருவாக்கின அந்த செகண்டரி கிரியேட்டர் யாரு? பிரம்மா. அந்த ஞானம் கூட யாரு கொடுத்தாருன்னா பகவான் தான் கொடுக்கறாங்க. சோ இது மாதிரி இதுல வந்து ஆஹ் இப்போ இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியானவர், ஆதீர்ஹி தேவானா. பகவான் வந்து என்ன சொல்றாரு பகவத்கீதையில செகண்ட் சாப்டர் 10th வந்து என்ன சொல்றாங்க, அகம் ஆதீர்ஹி தேவானா, நான் தான் ஆதி. அப்ப எல்லா தேவர்களும் சொல்றாங்க, பக்தர்களும் சொல்றாங்க, பகவானும் சொல்றாங்க, அகம் ஆதீர்ஹி தேவானாம், நான் தான் ஆதி, எல்லா தேவர்களிலும் விட மூத்தவன் ஆதி நான் தான், எல்லாரும் என்கிட்ட இருந்தா வராங்க அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. இதுல வந்து நிறைய ஆக்சுவலி நம்ம அதுல பிரம்மா வந்து அந்த தாமரை மேல இருந்து 100 வருடங்கள் தவம் பண்ற, 100 தெய்வ வருடங்கள் தவம் பண்ற. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தேவையான அந்த அறிவு கிடைக்குது. தப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பகவான் கொடுக்கிறார், தவம் செய் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பகவான் வந்து அந்த தேவையான ஞானம் அவருக்கு கிடைக்குது. 2வது பதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆஹ் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், அதுக்கு அவற்றின் ஆதாரமான ஆணவம், அதாவது இந்த கிரியேஷன் நடக்குது. இப்போ கர்ப்போதாக்ஷா விஷ்ணு வந்து இருக்கிறார். அவர் அண்டங்களுக்கு தல அண்டங்களை, ஒவ்வொரு அண்டத்தையும் பார்க்கிறார், அண்டத்தினுள்ளும் பிரவேசிக்கிறார். இந்த அண்டங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா காரணதாக்ஷாய் விஷ்ணு. இப்போ புருஷ அவதாரங்கள், அதாவது புருஷ விரிவு அப்படின்ட்டு இங்க குருவர் சொல்ற புருஷ விரிவங்கள், பகவானுடைய 3 புருஷ பிரிவங்கள், புருஷ அவதாரம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா கருணாதாக்ஷாய் விஷ்ணு, கர்ப்போதாக்ஷாய் விஷ்ணு, ஷிரோதாக்ஷாய் விஷ்ணு. இந்த காரணதாக்ஷாய் விஷ்ணு வந்து காரண கடல்ல இருக்கிறார். அவரு வந்து அவரும் அவர்கிட்ட இருந்து அந்த அண்டங்கள் வருது. ஒவ்வொரு அண்டங்களும் அவருடைய இந்த இந்த பிரபஞ்சமே, இந்த கிரியேஷனே, இந்த பிரம்மாக்களே வந்து அவருடைய ஒரு மூச்சில தான் இருக்கிறாங்க. பகவானுடைய ஒரு மூச்சு அவர் உள்ள இழுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், எல்லாம் பினிஷ். அந்த ஒரு மூச்சுலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா அண்டங்களும் அவர்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு. அவர்தான் காரணம். அவர் எப்படி கிரியேட் பண்றாருன்னு பாக்குறாரு. அவருடைய பார்வையிலேயே வந்து கிரியேஷன் நடக்குது. அது நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோல பாத்துட்டு இருக்கோம். இந்த 24 விதமான அந்த பௌதிக விஷயங்கள், அதுல வந்து மகத்தத்துவமும் அடக்கம். மகத்தத்துவம்னா கான்சியன்ஸ், இன்டெலிஜென்ஸ், நம்முடைய இன்னர் கான்சியன்ஸோட மகத்தத்துவம். கிட்டத்தட்ட 24 விஷயங்கள் இருக்குது. அதுலதான் வந்து இந்த 5 சட்டில், அப்புறம் 5 கிராஸ் எலிமெண்ட் சொல்லுவாங்க, 10 சென்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் 4வது மனம், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த 24 வகையான அந்த பௌதிக விஷயங்களை நமக்கு கொடுக்குது, எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எல்லாமே மகா தத்துவம், அப்புறம் அந்த பௌதீக இயற்கை மற்றும் அதன் ஆதாரமாக அந்த புருஷ விரிவங்கள், ஷிரோதாக்ஷ் எல்லாமே வந்து அப்புறம் அந்த புலன் பொருட்கள், அதான சொல்ல புலன் பொருட்கள் எல்லாமே வந்து யாருகிட்ட இருந்து வருது? உங்ககிட்ட இருந்துதான் வருது. அப்புறம் அந்த ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அதிபதிகளாக இருக்கிறார்கள். அவர்களும் உங்கள்ட்ட இருந்துதான் வர்றாங்க. இந்த இந்த பிரபஞ்சத்திற்கான தோற்றமே உங்ககிட்ட இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பகவான் பாக்குறாரு, அந்த அந்த பௌதிக இயற்கை எல்லாமே, இந்த பிரகிருதி எல்லாமே கிரியேட் ஆகுது. அப்புறம் இந்த கிரியேஷனுக்கு தேவையான விஷயங்கள், 24 விஷயங்கள், அதெல்லாம் பகவான்கிட்ட இருந்து தான் வருது, அவருடைய பார்வையில இருந்து வருது. அதுக்கப்புறம் அந்த அந்த அவையெல்லாம் அந்த ஒவ்வொரு அண்டங்கள் கிரியேட் ஆகுது. அந்த அண்டங்களுக்கு அதிபதியாக அவர் நுழையிறாரு. அப்புறம் உயிரினங்கள் அவரு அந்த அந்த அண்டங்களுக்குள்ள போகுது. அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் பகவான் நுழையிறார். யாரு? ஷீரோதாக்ஷாய் விஷ்ணுவாக வரார். இப்போ ஒரு சின்ன பூச்சியில இருந்து, ஒரு கொரோனா வைரஸ்ல இருந்து, ஒரு நுண்ணுயிரில இருந்து பெரிய பிரம்மா வரைக்கும் எல்லா தேவர்களுடைய இதயத்திலையும் பகவான் இருக்காரு. அது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்லுவார். ஆமா, எல்லாருடைய தேவர்கள், ஏன்னா அவங்களும் வந்து பகவானுடைய அம்சம். மமை வாம்சோ ஜீவலோகி ஜீவபூத்த சனாதனகன்றா எல்லாருள்ளயும் நான் இருக்கிறேன்.
எல்லாருமே என்னுடைய அங்கங்கள் தான். நீங்க இப்ப நம்ம சின்னதா இருக்கிறோம். இப்ப நமக்கு கீழே வந்து புழுபூச்சி. அந்த புழுபூச்சியை விட கொஞ்சம் பெட்டர் வந்து 4 உயிரினங்கள். 4 கால்கள்ல போகக்கூடியது. அதுல இருந்து பெட்டர் பெஸ்ட் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ்குள்ளயும் பகவான் இருக்கு. நம்மளை விட கொஞ்சம் ஒரு படி மேலானவர்கள் கிண்ணறர்கள், யக்ஷர்கள், அவர்கள் கந்தர்வர்கள், அப்படி அவங்களையும் கொஞ்சம் பெரியவங்க தேவர்கள். அந்த தேவர்களை விட கொஞ்சம் பெரியவர் வந்து பிரம்மா, அவர்கள் தேவர்களுடைய தலைவர். சோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு படியில பெருசா இருந்தாலும் இவங்க எல்லாம் இவர் பகவான் இருந்து வந்தவங்க தான், என்னுடைய அம்சம் தான், என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்றாங்க. சோ அவரு எல்லார்ட்டையும் இருக்கிறார், எல்லாருடைய ஹிருதயத்திலயும் பகவான் இருக்கிறார். சோ சோ எல்லாமே உங்களுடைய உடம்புல இருந்து தான் தோன்றினது அப்படின்ட்டு பிரம்மதேவர் இந்த அக்ரூரர் வந்து தன்னுடைய பிரார்த்தனைகள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது பதம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதி. பிரகிருத்தினா அந்த மொத்த ஜட இயற்கை மற்றும் இவை போன்ற பிற படைப்பு பொருட்களும் உயிரற்ற ஜடத்தின் வரையறைகள் தோன்றியதால் அவை உண்மை உள்ளபடியே நிச்சயம் அறிய முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீர் ஜட இயற்கை முக்குறங்களுக்கு அப்பாற்பட்டவர், அதனில அக்குணங்களில் கட்டுப்பட்டிருக்கும் பிரம்மாவால் கூட புரிய முடியாது. அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் அவர்கிட்ட இருந்தா வந்தோம். இந்த இயற்கையே பகவான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா அது நம்மளுக்கு புரியுதா? நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரியுதா? பகவான் சொல்ற அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தேமா புதாபாவ சமன்விதாக அப்படின்னு பகவான் வந்து 10.8 ஐ திங்க் பகவான் வந்து சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே என்கிட்ட இருந்தா வந்தது. எல்லாம் அது பௌதிகமோ, அது வந்து ஆன்மீகமோ, ஆன்மீகத்துல உள்ளவர்களோ, பௌதிகத்துல உள்ள உலகமோ, பௌதிகத்துல உள்ளவர்களோ, ஆன்மீகத்துல உள்ளவர்கள் எல்லாம் என்கிட்ட இருந்தா வந்தாங்க. இது எல்லாராலையும் புரிய முடியாது. அந்த பக்தி தொண்டில இருக்க புதாபாவ சமன்விதாக, அந்த பகவானுடைய அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த பக்தியில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த அறிவு வரும். அந்த உண்மையான அறிவு அந்த பக்தியில உள்ளவங்களால மட்டுமே இது உள்ளது உள்ளபடி புரிய முடியும் அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்றாங்க. சோ இதுலதான் அக்ரூரர் வந்து சொல்றாரு, பிரம்மாவால கூட இதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன் நம்ம இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். ஏன் வந்து பிரம்மாவால புரிஞ்சுக்க முடியாது? ஏன்னா அவரும் வந்து ஒரு ஜீவராசி தான். அவருக்கு வந்து ஒரு ட்ரில்லியன் 311.4 இயர்ஸ் ஏதோ இருக்குது. ட்ரில்லியன். அவருக்கு வந்து நம்மளோட 100 செலஸ்டியல் இயர்ஸ் வாழ்றாரு. நம்ம 100 வருஷம் அப்படின்னா அவரு 100 தெய்வ வருடங்கள் வாழ்றாரு. ஆனா நம்மளோட ஒரு எல்லா விதத்திலயும் பெரியவர் தான். ஆனா அவரு கூட சில சமயங்கள்ல அந்த பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால மாட்டிக்கிறார். நமக்கு பிரம்ம விமோகன லீலை மறக்க முடியுமா? அவரே ஒரு டைம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இது யாருடா, இந்த பையன் இவ்வளவு விஷயம் பண்றான், பெரிய ஆளா இவன் அப்படின்ட்டு பிரம்மாவே சந்தேகப்பட்டுடுறாரு இல்லையா? பிரம்மா சந்தேகப்பட்டு பிரம்மா பகவானை டெஸ்ட் பண்ணிடுறாரு. அப்ப ரொம்ப ஃபீல் பண்ற, சாரி பகவானே, நானும் புத்திகட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் பகவானே அப்படின்னு ரொம்ப. அப்புறம் பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப நல்லா இருக்கும். புத்தி மழுங்கி நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்திரன் புத்தி மழுங்கிடுறான். இந்திரனும் தேவன் தானே, தேவர்களின் அரசன், அவனும் தப்பு பண்ணிடுறான். பகவான் மேல பொறாம கண்டு அவரை சந்தேகப்பட்டு சாதாரண மனிதன் என்று நினைத்து அவனும் அந்த கோவர்தன நிலையில நிறைய வம்பு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சாரி 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 கிருஷ்ணா, சாரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு செட் ஆஃப் பிரார்த்தனைகளை வைக்கிறான். சோ பகவான் 7.25ல சொல்ற, நாகம் பிரகாச சர்வச யோகமாய சமாரித்தக மூடோயம் நாபி ஜானாதியோ லோகோமாம் அஜம் அவ்வியம். பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூடர்களாலும் புத்தி இல்லாதவர்களாலும் என்னை புரிந்து கொள்ள முடியாது. நான் என்னுடைய யோகமாயால் அவர்களை மறைத்து விடுவேன். சோ அவர்கள் நான் அழிவற்றவன், நான் பிறப்பற்றவன் அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு பகவான் பகவத்கீதையில சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் 1.8.18 நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து குந்தி மகாராணி சொல்றான். குந்தி உவாச்ச நமஸ்தே புருஷம் துவாரியம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். பகவானே அழகா சொல்றாங்க. இங்க அக்ரூரர் சொன்ன அந்த விஷயங்கள் அப்படியே குந்தி மகாராணி நமக்கு சொல்றாங்க. பகவானே, என்னுடைய தாழ்மையான என்னுடைய வணக்கங்களை உங்களுக்கு சொல்றேன். நீங்க தான் ஒரிஜினல் பர்சனாலிட்டி, நீங்க தான் பரம புருஷன். அவங்களுடைய அத்தை சொல்றாங்க, நீங்க வந்து இந்த குவாலிட்டிஸ் இப்ப அக்ரூர் சொல்ற மாதிரி இந்த பூமியில இருக்கக்கூடிய கிருஷ்ணா டைம்
பாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த 3 குணங்களால நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணவே இந்த 3 குணங்கள் உங்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. நீங்க வந்து உள்ளும் புறமும் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர்கள். நீங்க ஆனா எல்லாராலையும் உங்களை பார்க்க முடியாது, எல்லாராலையும் உங்களை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 10.14.7. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 10.14.7. எஸ், இதுல வந்து இது வந்து இதுலயுமே வந்து என்ன அப்படின்னா பகவான் வந்து ஓகே சோ ஓகே இதுவும் ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன். சோ இது பிரம்மாவுடைய வார்த்தைகள். ஓகே சோ இது நம்ம வந்து ஓகே நான் என்ன சொல்றேன், பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் பகவத்கீதா 10.14 கூட பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். இன்னொரு ஸ்லோகம் சொல்வார் பகவான், சர்வம் ஏதத்ரம் மன்யே யன்மாம் வதைசி கேசவ நஹி தே பகவான் வியக்தி விதுர் தேவன் தானவக. இதுல வந்து என்ன சொல்றாங்க, அர்ஜுனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானை நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்றேன், நீங்க தான் பரம புருஷன் பரம உண்மை அப்படின்னு அக்செப்ட் பண்றேன். இந்த இங்கே சொல்ற எல்லா தேவர்களாலும் எல்லா அந்த அசுரர்களாலும் ஓ பகவானே அவர்களால் உங்களுடைய பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆணவம் அந்த அகங்கை சில சமயங்கள்ல அது தேவர்களாக இருந்தாலும் சில அசுரர்களா அந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்க சம்டைம் அகங்காரம்ங்கிற விஷயம் பகவானை தெரிந்து கொள்றதுல இருந்து அவங்கள தடுக்குது. சோ யாருக்கு இந்த அகங்காரம் இருக்காது? பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீ பிரம்ம சமீதா 5.30 பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சன சந்த சதரை வந்து அந்த ஸ்லோகம் வந்து பிரம்மா சொல்றாரு, கண்ல அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயின்மெண்ட், கண்ல நம்ம எல்லாம் காஜல் போட்டுக்கிறோம் இல்லையா? சோ கண்ல வந்து அந்த ஆணவத்தை எடுத்துக்கிட்டு அந்த அன்பு தூய்மையான அன்பை வந்து யாரு போட்டுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பகவான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை வந்து காமிப்பார். அது வரைக்கும் யாருக்குமே அவர் காமிக்கவே மாட்டாரு. யாராலும் அவருடைய உண்மையான சொரூபத்தை புரிஞ்சுக்க முடியாது. 4வது வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான யோகிகள் உயிர்களின் உடல்களை உருவாக்கும் பௌதீக பூதங்கள். சோ சோ நிறைய பேர் வந்து அதாவது நிறைய விஷயங்கள், அதாவது பகவான வந்து நிறைய பேர் வெவ்வேறு வடிவங்கள்ல வழிபடுறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் தூய்மையான யோகிகள் உயிர்களின் உடல்களை உருவாக்கும் பௌதிக பூதங்கள், அப்பூதங்களின் ஆதிபத்திய தேவர்கள். சோ இதை வந்து ஐ திங்க் கம்பைன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 4ம் 5ம் நம்ம ஏதாவது கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு விதமாக உங்களை வழிபடுறாங்க. இன்டைரக்ட் அத பகவானும் பகவத்கீதையில அத வந்து சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து 5ல வந்து புனிதமான அக்னிகளின் நியதிகளை அக்னிஹோத்திரிஸ் சொல்லுவாங்க. அந்த அந்தணர்கள் 3 வேதங்களின் மந்திரங்களை ஓதி யஜ்ஞங்களையும் பல்வேறு வடிவங்களும் நாமங்களுடைய பல்வேறு தேவர்களுக்கு அக்னி யஜ்ஞங்களை செய்வதன் மூலம் உம்மை வணங்குகின்றனர். சோ அப்படின்னு சொல்றாங்க. சோ 4, 5 அப்புறம் 6ம் கிட்டத்தட்ட 6வது ஸ்லோகமும் கிட்டத்தட்ட என்ன எப்படி அவங்க வழிபடுறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் இருக்குது. சோ ஐ திங்க் அந்த சேர்த்து பார்த்துடலாம். 4, 5, 6 சேர்த்து பார்த்துடலாம். சோ 6வதையும் நான் சொல்றேன். ஏகே த்வா கில கர்மாணி சந்நியஸ்யோபஸ்மம் கதாக ஞானினோ ஞான யஜ்ஞேன யதந்தி ஞான விக்கிரகம். சோ ஞானம் வேண்டும். சிலர் உலகியல் செயல்கள் அனைத்தையும் துறந்து அமைதி பெற்ற ஞானம் அனைத்தின் உண்மை வடிவமான உண்மை ஞானம் பெறுவதற்கான வேள்வியின் மூலம் வழிபடுகின்றனர். சோ சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தேவர்களை வழிபடுகிறார்கள். அந்த உயிர்களுக்கு அந்த
உயிர்கள், உயிர்களின் உடலை உருவாகும் பௌதிக பூதங்கள். பூதங்கள் அப்படின்னா அந்த இயற்கை. அப்புறம் வந்து அந்த இயற்கையின் தெய்வர்கள், அந்த அதற்கு அவர்களுக்கு அதிபதியான அந்த தேவர்களை எல்லாம் வழிபடுறாங்க. சோ அந்த மூதன்மாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வழிபடுறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதன் மூலமா உங்களதான் வழிபடுறேன். அவங்க உங்களதான் வழிபடுறாங்க. வேற யாரையும் வழிபடுற இன்டைரக்டா உங்களை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து யஜ்ஞங்கள் மூலியமாக உங்களை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அந்த ஞானம் படிச்சு 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 ஞானத்தை வளர்த்து 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 அதன் மூலமாக உங்களை வழிபடுகிறார்கள். சோ இது இப்படிப்பட்டவர்களை பற்றி பகவானே வந்து பகவத்கீதையில நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா தேவர்களுடைய வழிபாடு பகவத்கீதா 7.24 நீங்க எடுக்கலாம். பிஜி 7.22. ஓகே. சோ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சதாயா ஸ்ரத்தயா யுக்த தஸ்யாராதனம் ஈஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சோ இதுல வந்து என்ன பண்றது அப்படின்னா, ஆஹ் நிறைய பேர் வந்து நிறைய தேவர்களை வழிபடுகிறார்கள். அவங்க வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான தேவர்களை வழிபடுகிறார்கள். அவங்களுக்கு அதுக்கு அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ப அந்த ஆசைக்கு ஏற்ப அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது கிடைக்குது. ஆனா அது யாரு குடுக்குறா அப்படின்னா, நான் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். அதே மாதிரி ஆஹ் அந்தவந்து ஃபலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகம் வந்து அடுத்து அக்ரூரருடைய ஸ்லோகத்துக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து 7.21 போய் பாக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. 7.21 அந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யா யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதம் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தம்மேவ விததாம்யஹம். ஏன்னா சில பேருக்கு வந்து நான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறேன். ஹிருதயம் இதுலயும் பகவான் சொல்ற ஹிருதயத்துல நான் இருக்கிறேன். சோ யாருக்காவது இந்த தேவர்களை வழிபடணும், எனக்கு இது வேணும், நான் இது பண்ணணும், இந்த வழிபாடு பண்ணணும், இந்த யஜ்ஞம் பண்ணணும், எனக்கு இது வேணும், இவங்கதான் எனக்கு கொடுப்பாங்க, இவங்க வேணும் அப்படின்னா பரவாயில்லையே. சரி, நீங்க வந்து அவங்க மேல ஸ்டெடியா உனக்கு நம்பிக்கையே வர வைக்கிறது நான் தான். நீங்க எந்த தேவர் மேல ஏதாவது ஒரு நம்பிக்கையோட திடமான நம்பிக்கையோட இருக்குன்னா அதுக்கும் சாங்ஷன் வந்து பகவான் தான் பண்ற. அவருடைய சாங்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. புரியுதா? சோ அந்த மாதிரி அதனால அந்த பக்தர்கிட்ட அந்த தெய்வத்துக்கிட்ட உன்னால கரெக்டா ஸ்டெடியா உன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்க முடியும். ஆனா அந்த தேவர்கள்ட்ட நீ கேக்குறதையும் அந்த தேவர்கள் மூலியமா யார் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த 2வது ஸ்லோகத்துல பார்த்தார். நம்ம பார்த்தோம். சோ இனி 23வது வந்து நான் 7வது ஸ்லோகம் சொல்லும் போது அதனுடைய மீனிங் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம சண்டிதாசுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சண்டிதாஸ் வந்து நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் முந்தைய காலகட்டத்தை சார்ந்த பக்தர். சைத்தன்ய மகாபிரபுக்கு சண்டிதாசுடைய இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சண்டிதாஸ் கூட சண்டி தேவியோடைய பக்தர், அதனால சண்டிதாஸ் அப்படின்னு சொல்லுவார். அவர் நிறைய தடவை வந்து அவங்களுக்கு நிறைய பூஜைகள் பண்ணுவார். ஆனா ஒரு டைமும் தேவி வந்து அவங்க முன்னாடி பிரதர்ஷனம் ஆனதே கிடையாது. ஆனா அவருடைய சகோதரர் வந்து பகவானுடைய பக்தர். அவர் ஒரு டைம் சண்டிதாஸ் அவருடைய சண்டி தேவிக்கான பூக்களையும் நெய்வேத்தியங்களையும் கொண்டு வரும்போது அத்தனை பூக்களையும் நெய்வேத்தியங்களும் அவருடைய சகோதரர் மனதால பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவார். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். நீங்க என்ன சொல்றீங்க, மனசால அர்ப்பணம் பண்ணா போகுமா? கண்டிப்பா போகும். அதுக்கு நிறைய லீலைகள் இருக்குது. ஆனா நமக்கு டைம் இல்ல. ஆனா நம்புங்க, கண்டிப்பா நீங்க மனதால நீங்க அர்ப்பணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பகவான்கிட்ட போய் சேரும். குருவாயூரப்பனுடைய கதையில மஞ்சுளா மரம், நீங்க போனீங்கன்னா குருவாயூர் கோயில் போனீங்கன்னா மஞ்சுளா மரத்தை தரிசனம் பண்ணுங்க. அந்த பெண் மனசால அர்ப்பணிச்சா அது குருவாயூரப்பன் எடுத்துக்கிட்டாரு. அந்த மரத்துக்கு அனுபவிச்சதை அவர் எடுத்துக்கிட்டாரு. நீங்க எத்தையும் பகவானுக்குன்னு மனசால கொடுத்தீங்கன்னு அவர் ஏத்துப்பார். சோ இந்த மாதிரி அது அர்ப்பணம்னா அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண பூக்குல சண்டி தேவிக்கு அன்னைக்கு அவர் தெரியாம தான் கொடுத்தார். ஆனா தேவி பிரதர்ஷனமாயி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சண்டி, நீ என்ன வேணுமோ கேளு சண்டிதாஸ் கேக்குறாங்க. சண்டிதாஸுக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு பகவத்கீதை 7.22 23
21, 22, 23 பகவான் சொல்ல வர்றது சண்டிதாசுடைய வாழ்க்கையில நடந்துதான். கரெக்ட் கரெக்ட். நான் இன்டைரக்டா சில பண்ணிட்டு இருந்தேன். டைரக்டா பண்ணா எனக்கு டைம் சேவ் ஆகும் இல்லையா? அதுக்குன்னு அவங்கள வழிபடக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. என்ன எல்லாருமே, எல்லா தேவர்கள் எல்லாம் பகவானுடைய அம்சம். சொன்னாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும். அவங்க கிட்ட இருந்து பகவானுக்குடைய அன்ப, கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வை நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். காசு பணம் கேட்கறதுக்கு பதிலா அவங்க ரொம்ப சந்தோஷமா கொடுப்பாங்க. டைரக்டாவே பகவான்கிட்ட இன்னும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் பரம புருஷர் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஈஸியா இன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். சோ இது வந்து இதுதான் அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஜெகநாதருடைய கதையில கூட தெரியும். விமலா தேவிக்கு அர்ப்பணம் பண்ணது பகவானுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் விமலா தேவிக்கு போகுது, பார்வதி அம்மாவுக்கு போகுது, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே போகுது. சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். சோ யஜ்ஞங்கள் வந்து சாக்ரிஃபைஸ். ஆனா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா 9.24 நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதை 9.24 என்ன சொல்றாங்க பகவான் இந்த யஜ்ஞங்களை பத்தி. ஏன்னா எல்லாரும் யஜ்ஞங்கள் இங்க வந்து அக்ரூரர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பிராமணர்கள் வந்து ஒவ்வொரு தேவர்களுக்கும் யஜ்ஞங்கள் சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அது எல்லாம் உங்ககிட்டதான், உங்களுக்குதான், அத உங்களதான் வணங்குறாங்க. அது ஏன்னா பகவத்கீதையில பகவான் சொல்றார் 9.24 அகம் ஹி சர்வே ஜானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானா ஜானந்தி தத்வே நாதஷ்யவந்தி தே. அதுல வந்து என்ன சொல்றான், I am the only enjoyer and master of all sacrifices. Therefore, those who do not recognize my true transcendental nature fall down. So இந்த யஜ்ஞங்கள் எல்லாத்தையுமே அனுபவிப்பவன் நான். வந்து சர்வலோக மகிஞான இன்னொரு இடத்துல கூட பகவான் வந்து சொல்றாங்க போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருத்தம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா யஜ்ஞங்களுடைய அனுபவிப்பான நான் தான் இந்த சர்வலோக மகேஸ்வரம், சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரன் நான் அப்படின்ட்டு பகவான் பகவத்கீதையில சொல்றாங்க. இது நம்ம சொல்றது எல்லாமே பகவானுடைய வார்த்தை, அழகான அற்புதமான வார்த்தைகள் பகவத்கீதையில இருந்து சொல்றோம். சோ அவங்க வந்து என்ன பண்ணாலும் என்னது யாரதான் இன்டைரக்டா வழிபடுறாங்க, உங்களதான் அப்படின்னு குருவர் சொல்றாங்க. சோ இங்க வந்து இந்த ஞானிகள் வந்து ஞானம் அடைய ட்ரை பண்றாங்கன்னா அவங்க வந்து பகவான வந்து முழு முதற் கடவுளாக வழிபடுறதுனால அவங்களுக்கு நினைச்ச அந்த அக்ரூரர் சொல்ற அவங்களுக்கு அந்த நிறைவான அந்த முடிவு கிடைக்கிறது இல்ல. அவங்க இடையிலேயே அரைகூறை முடிவுகளுடன் முடிந்து போகின்றனர். அவங்களுக்கு அந்த யார் வந்து பகவானை பரமபுருஷர் நினைத்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய சர்வீஸ பண்ணலையோ அவங்களால நிச்சயமாக பூர்ண இலக்கை அடைய முடியாது அப்படின்ட்டு அக்ரூரர் தன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்றாங்க. இனி 7வது ஸ்லோகம். अन्ये च संस्कृतात्मानो विधिना विहितेन ते यजन्ति त्वन्मयास्त्वं वै बहिमूर्ति एकमूर्तिहम्. மேலும் தூய்மையான புத்தியுடைய பிறர் உம்மால் அருளப்பட்ட வைணவ சாஸ்திரங்களின் விதிமுறைகளை பின்பற்றுகினர். உமது நினைவில் தமது மனங்களை ஒருமுகப்படுத்தி பல்வேறு வடிவங்களில் காட்சி அளிக்கும் ஒரே பரம புருஷன் பகவான் நீர்தான் என்று உம்மை வழிபடுகின்றனர். அதுதான் வந்து பகவத்கீதை 7.23 நான் சொன்னேன். அது வந்து அந்த ஸ்லோகம் வரும், அது நீங்க பாக்கலாம். அதுல வந்து அந்த ஸ்லோகம் நான் ஏற்கனவே ரீட் பண்ணிட்டேன். சோ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்கு வந்து அந்த முழுமையான அறிவு இல்லையோ, அதாவது ஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப நம்ம எல்லாம் பகவத்கீதை வாசிக்கிறோம், ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கிறோம், நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த உண்மையிலேயே அந்த புரிதல் இல்லையோ அவங்க வந்து அந்த தேவர்கள்ட்ட வழிபடுபவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அந்த அவங்களுடைய ரிசல்ட் வந்து டெம்பரரி, அது பெர்மனண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா பிரம்மா, நீங்க யோசிச்சு பாருங்க, பிரம்மா தான் வந்து தேவர்கள் தலைவர். அவர்கிட்ட கூட அசுரர் கேட்பாங்க, எனக்கு சாகாவரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்றாடா, நானே ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாம போயிடுவேண்டா, என்கிட்ட போய் நீ இப்படி கேக்குறிய அப்படின்னு சொல்லுவாரு. சோ அவருக்கு அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த முக்தி வந்து
முகுந்தனாலதான் கொடுக்க முடியும். சோ அந்த முக்தி அவரால கொடுக்க முடியறது இல்ல. நீ உனக்கு என்ன வேணும், இது வேணும், அந்த காசு வேணுமா, பணம் வேணுமா, பதவி வேணுமா, பெருமை, அதெல்லாம் நான் தரேன். ஏன்னா அதெல்லாம் அழியக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அழிஞ்சிடும். அந்த டெம்பரரி அவங்களால கொடுக்க முடியும். ஆனா பெர்மனன்டான விஷயங்கள் பகவான் சொல்றார். ஆஹ் அவங்களாலதான் கொடுக்க முடியும். சோ யார் யாரெல்லாம் தேவர்களை வழிபடுவார்களோ தேவர்களுடைய இடங்களுக்கு போவார்கள். யார் யாரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்கிட்ட வருவாங்க. இது இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்ல போறாங்க. சோ அதுல அதுதான் சொல்றாங்க. சோ யாருக்கு உண்மையிலேயான அந்த தெளிவான அறிவு இருக்கோ அவர்கள் டைரக்டாவே என்ன வழிபடுவாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. சோ அவர்கள் அந்த தூய்மையான புத்தி அவங்களுக்கு, அவங்க அந்த பகவானை பற்றின அந்த சாஸ்திரங்களையும் அதனுடைய விதிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். அது 7வது. 8வது நீங்க பாத்தீங்கன்னா துவாமேவான் ஏ சிவோக்தேன மார்கேன சிவரூபினம் பஹ்வ்ய ஆச்சாரிபேதேன பகவந்தம் உபாசதே. மற்றும் சிலர் பரமபுருஷ பகவான் உம்மை சிவபெருமான் வடிவத்தில் வழிபடுகின்றனர். அவர்கள் சிவபெருமானால் அருளப்பட்டு பல ஆச்சாரியர்களால் பல்வேறு வழிகளில் விளக்கம் அளிக்கப்படும் மார்க்கத்தினை பின்பற்றுகின்றனர். சோ இதுல இது நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதை 10.23 பார்க்கலாம். 10வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். ருத்ராணாம் சங்கர சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வாசுனாம் பாவகக்ஷாஸ்மி மேருஷி Shikharinam aham. So Bhagavan சொல்ற of all the Rudrargali நான் சிவன். Of all Rudras, I am Lord Shiva. Of Ikshas and Rakshasas, I am the Lord of the Kubera. Of the Vasus, I am fire, Agni, and of the mountains, I am Meru. So இதுல பகவான் அவருடைய ஐஸ்வர்யங்களை 10வது ஸ்கந்தத்துல சொல்வார். சோ அவர் என்ன சொல்றார், ருத்ரர்களில் நான் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவானே இதை அக்செப்ட் பண்றார். சிவபெருமான் என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவானுடைய அந்த குண அவதாரங்கள்ல சிவபெருமான் வரார். இப்போ அவங்க அதிபதிகளா இருக்கிறாங்க. இப்ப பிரம்மா, சிவபெருமான், விஷ்ணு. சோ இவங்க எல்லாம் குண அவதார்ஸ்னா இப்போ பிரம்மா இப்ப அவங்க எல்லாம் அந்த குணத்துக்கு அதிபதியா இருக்கிறாங்க. ஓகே, அவங்க அந்த குணங்கள்ல இல்ல. ஓகேவா? சோ இப்ப பிரம்மா தமோ குண அந்த ரஜகுணத்துடைய அதிபதி, சிவபெருமான் தமோ குணத்துடைய அதிபதி, விஷ்ணு சத்வகுணத்துடைய அதிபதியா இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய கணங்கள் எல்லாமே பூத கணங்களா இருக்கும். அவங்களாம் தமோ குணத்துல இருப்பாங்க. அவங்கள அடக்கி ஆழ்வார். அவர் அதிபதியா இருக்கிறார். அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த பண்றாரு. அவங்களாம் அடக்கி ஆண்டு அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா ரொம்ப சாதாரணமானது இல்ல. அந்த இதை பகவான் அந்த குணாவதாரத்துல எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் உண்மையிலேயே அவருடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல கைலாசத்துல சதாசிவனாக நான் இருக்கிறார். சதாசிவனாக அவர் இருக்கிறார். அது அவருடைய கைலாயத்துல 2 பகுதி இருக்கு. ஒன்னு டார்க், ஒன்னு பிரைட். மகாகால். சோ இது சிவ தத்துவம் ரொம்ப பெரிய ஒரு டாபிக். ஆக்சுவலி அதை ரொம்ப புரிஞ்சிக்க முடியாது நம்மளால. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்மாவுடைய வார்த்தைகள், பிரம்மாவுடைய பகவானுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை பிரம்மா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கேண்டில்ல இருந்து ஒரு விளக்கிலிருந்து பல்வேறு விளக்குகள் ஏற்றப்பட்டன. சோ நீங்க பாக்கலாம் நிறைய விளக்குகள் இருக்குது. ஆனா ஒரே மாதிரிதான் நம்மளுக்கு தோணும். ஆனா இந்த விளக்கெல்லாம் ஏத்தின ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கு இருக்கும் இல்லையா? ஒரே டைம்ல எல்லா விளக்கும் ஏத்த முடியாது இல்லையா? சோ அந்த ஒரு விளக்கு இருக்கு. சோ அந்த விளக்கு பகவான், அவர்கிட்ட இருந்துதான் எல்லா விளக்குகளும். சோ எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவரு மூலம். அது பிரம்ம சமீதையில சொல்றாரு. சோ சிவபெருமானுக்கும் பகவானுக்கும் ரொம்ப சிமிலர் தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பகவான் பால் அப்படின்னா பகவான் பாலில இருந்து எடுக்கப்பட்ட அந்த தயிர் சிவபெருமான். இது நான் சொல்லல, பிரம்ம சமீதையில பிரம்மா சொல்றார். ஓகேவா? சோ இங்க அக்ரூரரும் அதை சொல்றார். உங்களை சிவபெருமானுடைய வடிவத்தில் வெளிப்படுறாங்க. இப்ப நம்முடைய ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயத்துடைய தலைவர் சிவபெருமான். சோ அவருடைய ஆச்சாரியார் விஷ்ணு சுவாமி.
உங்களுக்கு அதுல வந்து முக்கியமான ஆச்சாரியார் வல்லபாச்சாரியார் உங்களுக்கு தெரியும். சோ இது நம்ம சொல்றதுக்கே நரஹரி சோனாருடைய கதையை நம்ம எடுத்துக்கலாம். டைம் இல்ல நரஹரி சோனாருடைய கதையை சொல்றதுக்கு. பட் உங்களுக்கு தெரியும் இங்க வந்து சிவபெருமானுடைய உருவத்திலே பகவான் வந்து தோன்றுறார். அஹ் நரஹரி சோனாருடைய கதை இதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அஹ் நம்ம டைம் இருக்கும்போது அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. சொல்லணும்னா அவரு வந்து அவர் வழிபடுவார். ஆனா சிவபெருமானுடைய உருவத்தை தவிர வேற எந்த உருவத்துக்கும் சர்வீஸ் பண்ண மாட்டேன் அப்படிமா. விட்டலனுக்கு வந்து தங்க உடியானம் பண்ணி கேட்கும்போது இல்ல இல்ல நான் கண்ணை வச்சு பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நரஹரி சோனார் சொல்லுவார். அவர் சோனார் அப்படின்னா அவரு வந்து கொல்லர், பொற்கொல்லர். அப்புறம் கண்ணை கட்டி கொண்டு போவாங்க. அவரு வந்து அந்த வந்து பகவானுடைய இடையில அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அங்க பாம்பு நெளியும். அவருடைய தலையை தொடும்போது அங்க பிறை இருக்கும். திறந்து இது சிவபெருமான் தானே அப்படின்னு திறந்து பார்க்கும்போது அங்க விடலன்னு சிரிச்சிட்டு இருப்பார். சோ அவர் காமிக்கிறார் எல்லா ரூபத்திலும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நரஹரி சோனாருக்கு வந்து உணர்த்துவார். அதுல இருந்து பகவானுடைய பக்தராகி நிறைய பாடல்கள் வந்து நரஹரி சோனார் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வந்து 9வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். सर्वे एव यजन्ति त्वां सर्वदेवमयोश्वरम् ये अपि अन्यदेवता भक्त्या यदि अपि अन्यद्य प्रभो. ஆயினும் எந்தன் பிரபுவே, இவர்கள் அனைவரும் உம்மிடமிருந்தும் தங்கள் கவனத்தை திருப்பி பிற தேவர்களை வழிபட்ட போதிலும், ஓ அனைத்து தேவர்களின் உருவமாக திகழ்பவரே, அவர்கள் உண்மையில் உண்மைதான் வழிபடுகின்றனர். ரைட். சோ இதுல வந்து அவர் என்ன சொல்றாங்க, பகவானே அவர்கள் வந்து உங்களை உங்களை விடுத்து நிறைய பேர் பல்வேறு தேவர்களை வழிபட்டாலும் அக்ரூரர் சொல்றாரு, அனைத்து தேவர்களின் உருவமாக திகழ்பவரே. நம்ம அந்த பகவான் அந்த நரஹரி சொன்னாருடைய ஸ்டோரியில பார்த்தோம் இல்லையா, திருப்பவள் அவர்கள் உண்மையில் உங்களை தான் வழிபடுறாங்க. அதுதான் 7.23 22 23 24ல பார்த்தோம். அப்போ பகவான் வந்து இதுல வந்து ஸ்ரீமத் அது 15.15 நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதை 15.15 அந்த ஸ்லோகம் நீங்க பாருங்க. ஹரே கிருஷ்ணா. सर्वस्य चाहम्, okay, that is very nice. सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मतः स्मृतिर्ज्ञानम् अपोहनं च वेदैः सर्वे अहमेव वेद्यो வேதாந்தகிருத் வேத விதேவ சாகம். பகவான் சொல்றாங்க, நான் என்னுடைய ஹிருதயத்திலும் நான் இருக்கிறேன். சோ எல்லா தேவர்களுடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கிறார். அதுக்கு வந்து ராமாயணத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து 4.31.14 அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அது என்ன அப்படின்னா, யதா தரோர் மூல நிச்சேச்சனேனா திருப்தியந்தி சஸ்கந்த புஜோ பஷாக்காஹம் பிராணோபஹராச்ச யதேந்திரியாணாம் ததைவ சர்வாஹனம் அச்சுதேஜ்யாம். அதாவது எப்படின்னா, அதாவது ஒரு மரத்தை நீங்க நல்லபடியா அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மரத்துடைய வேர்ல தண்ணி ஊத்தினாலே போதும், மரம் நல்லா செழிப்பா வளரும். இப்ப நமக்கு பசி, நமக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னா சாப்பிட்டா போதும், அந்த உடம்பு ரொம்ப நல்லபடியா இருக்கும். சோ இதே மாதிரி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் எல்லாரும் யார்கிட்ட இருந்து தோன்றினார்களோ அந்த ஒரு இறைவனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண ஈஸியா நம்ம எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. எல்லாருக்கும் சேவை செய்வதற்கு, அவருக்கு சேவை செய்தா எல்லோருக்கும் சேவை செய்வதற்கான பலன் தான். ஓகே, 10வது ஸ்லோகம். யதாத்ரி பிரபவா நத்ய பர்ஜன்ய பூரிதா பிரபோ விசந்தி சர்வத சிந்தும் தத்வத்வாம் கதையோ அந்ததஹ. மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இது உமது ஜட இயற்கையின் முக்குணங்களால சத்துவம், ரஜோ,
தமோ குணங்கள் அசையாத உயிர்களிலிருந்து பிரம்மதேவன் வரையிலான அனைத்து ஆத்மாக்களையும் சிக்க வைக்கின்றது. மாட்ட வைக்குது. இந்த 3 குணங்கள் ரஜோகுணம், தமோகுணம், இந்த இக்குணங்கள் எல்லாத்தையும் மாட்ட வைக்குது. சின்ன எறும்புல இருந்து பிரம்மதேவன் வரை கூட மாட்டிக்கிறாங்க. ஏன்னா பிரம்மதேவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றார், நான் கூட இந்த முக்குணங்களுடைய ஆளுகைக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேனே, எனக்கு ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு பிரம்மா தன்னுடைய பிரார்த்தனைகள்ல சொல்றார். ஆஹ் 14.2ல என்ன சொல்றார் அப்படின்னா, என்னால கூட உங்களை புரிஞ்சிக்காம முடியலையே, நான் அந்த குணங்களுக்கு உட்பட்டு நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேனே, என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ பிரம்மாவே இப்படி மாட்டிக்கினா, பிரம்மா ஒரு டைம் இல்ல நிறைய டைம்ல இந்த மாதிரி தவறுகளை பண்றார். ஆனா அதுக்கப்புறம் பகவான் சொல்ற மாதிரி என்னுடைய பக்தர்கள் சிறு தவறுகள் பண்ணினாலும் அவர்களை சாதுவாகத்தான் நீங்கள் கருத வேணும், நீங்க அவங்கள எல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க தவறு, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே என்று மன்னிப்பு கேக்குறாங்க, நான் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறேன். எல்லா தேவர்களும் நிறைய பேர் தவறு பண்றாங்க. சோ அதுதான் இங்க அக்ரூரர் சொல்றாங்க, அது மாட்ட வைக்குது, இந்த குணங்கள் மாட்ட வைக்குது எல்லாரையும் அப்படின்னு சொல்றாங்க. பதம் 12. तुभ्यं नमस्ते त्ववीक्ष दृष्टये सर्वात्मने सर्वदियां च साक्षिणे गुणप्रवाहो अयम् अविद्यया कृतात् प्रवर्तते तेव निरुद्रियक् आत्मसि. எல்லா உயிர்களின் பரமாத்மாவாக இருந்து அனைவரும் உணர்வினையும் நடுநிலையுடன் நோக்கும் சாட்சியான உமக்கு நான் எனது வந்தனங்களை அர்ப்பணிக்கிறேன். அறியாமையின் வலிமையால் உருவான உமது உலகியர் குணங்களின் பிரவாகமானது தேவர்களாகவும் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் உருவெடுத்துக்கின்றன. அனைத்து உயிர்களிடையும் மிக்க வன்மையுடன் ஒரு பெருக்கெடுத்து ஓடுகின்றது. சோ இதுல பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சர்வசிய சாகம் பிரதிசனி விஷ்ணு மதஸ்மிருதி ஞானம் அப்போகனம். பகவான் என்ன சொல்றார், எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. திருப்பி இன்னொரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னொரு இடத்துலயும் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேஷாம் ஏவானுக்கம் பார்த்தம் அகம் அஜ்ஞான தம் ஜமக. சோ அதுலயும் என்ன சொல்றது அப்படின்னா, நான் அவர்களுக்கு ஸ்பெஷல் மெர்சி, அவர்களுக்கு உண்மையிலேயே மெர்சி காமிக்கணும்னா அவர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு சொல்றாரு. நான் அவர்களுடைய அந்த அழகான தூய்மையான ஞானத்தால் அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அறியாம இருளை நான் போகுகிறேன். ஆக்சுவலா நீங்க நினைச்சுக்கணும், பகவான் தான் அந்த இருளை நீக்க மர அத நீக்க முடியும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இந்த சோ இதுல அந்த உமது அந்த இப்போ அந்த இந்த குணங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு பல்வேறு உடல்களை கூட கொடுக்குது. இப்ப அது 15 சாப்டர்ல நீங்க சொன்னீங்கன்னா பகவான் சொல்றாங்க, எப்படி ஒரு காற்றானது நல்லதையும் கெட்டதையும் கொண்டு போகிறதோ அது மாதிரி அது இந்த உயிரானது தன்னிடையே நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எடுத்துக்கொண்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்வார், ஒரு உருவத்தை எடுக்குது. அந்த உருவம் எப்படின்னா, நீங்க எந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தையான புலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு மிருக உடம்பு கிடைக்குமா, பிரபுபாதர் அழகா சொல்லுவாங்க, ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனச்ச ரசனம் கிராணம் இவச்ச. சோ அது அந்த ஸ்லோகம் 15 சாப்டர்ல வரும். சோ உங்களுக்கு தேவர்களுடைய உடம்பு கிடைக்கணுமா, மிருகங்களுடைய உடம்பு கிடைக்கணுமா, இல்ல மனிதர்களுடைய உடம்பு கிடைக்கணுமா, அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. அந்த 3 குணங்களை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள், நீங்க தமோ குணத்தில் இருக்கிறீர்களா, நீங்கள் சத்துவ குணத்தில் இருக்கிறீர்களா, நீங்க ரஜோ குணத்தில் இருக்கிறீர்களா, அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு உடம்பு கிடைக்கணும். அதையும் தாண்டி சுத்த சத்துவத்துக்கு வந்தீங்கன்னா பகவானை மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி உங்களுக்கு கிடைக்கும். எது வேணும் நீங்க தான் முடிவு பண்ணும். அதுதான் இங்க அக்ரூரர் சொல்றாரு. பதம் 13, 14 பார்க்கலாம், அது சேர்ந்துதான் வரும்.
சோ இதுல இன்னும் முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், எல்லாருடைய தேவர்களுடைய ஹிருதயத்திலயும் பகவான் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சூரிய நாராயணர் சொல்றோம். இந்த சூரியனை பார்த்து இந்த காலையிலயும் சாயங்காலையும் வந்து வந்தனம் பண்ணுவாங்க, சந்தியா வந்தனம் எல்லாம் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா அது சூரியனை பார்த்து இல்லையா, சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாராயணருக்கு அந்த வணக்கத்தை சொல்றாங்களா. அந்த தேவர்கள் நீங்க வழிபடுறீங்க, யாரு சாங்ஷன் பண்ணா அந்த தேவர்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த வெளிப்படையா அவர்களை நோக்கி போனாலும் இன்டைரக்டா அந்த பிரார்த்தனை அவருக்கு தான் போகுது. சோ அவர்தான் சாங்ஷன் பண்றார். நீங்க கூட பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வந்து விஸ்வாமித்திரர் வந்து சந்தியாவந்தனம் காலையில எழுந்து பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. சொல்றது எதுக்கு நான் சூரியனை பார்க்கணும், சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாராயணரே என்ன பார்த்து என்கிட்ட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுதான் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை, இது அவருடைய ஸ்லோகம். அதை வந்து நம்ம திருப்பி இப்ப எடுத்து நம்ம பள்ளி எழுச்சி பாடுறோம். சோ அப்போ நான் அவர் எழுப்புறேன், வா 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 நான் உன்ன பாக்கணும், நீ நில்லு, நான் அப்புறம் என்னோட சந்தியா வந்தனத்தை பாக்குறேன். ஏன்னா இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், டைரக்டாவே இப்ப நீ இருக்கும்போது நான் ஏன் சூரியனை பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு ராமரை பார்த்து அவர் பண்ணினார். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய விஷயங்களை தெளிவாக சொல்லுது. 13, 14 பார்க்கலாம். அக்னீர் முகம் தே அவனீர் அங்கிரீர் ஈக்ஷணம் சூர்யோ நபோ நாபீர் அதோ நிஜ ஸ்ருதிஹி தியௌகம் சுரேந்திராஸ்தவ பாகவோ அருணவர் कुशीर्मरुत्प्राणफलं प्रकल्पितं रोमाणि वृक्षौषधयः शिरो ஓம். இது வந்து இந்த ஸ்லோகம் ஆக்சுவலி கம்பைன்னால இன்னும் அடுத்து இருக்குது. மேஹா பிரயஷ்யாதி நகானே தே அத்ரயः நிமேஷனம் ராத்திரி அகனி பிரஜாபதே மேட்ரஸ்து விருஷ்டிஷ்தவ வீரியம் இஷ்யதே. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா நெருப்பு, அதாவது இந்த விராட்ட ரூபத்தை வந்து அவர் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வரைக்கும் அந்த தேவர்கள் எல்லாம் பாக்குறாரு இல்லையா. சோ அவங்க எல்லாம் வந்து எல்லா தேவர்களையும் பாக்குறார். எல்லாரும் பகவானுக்கு வந்து பிரார்த்தனைகள் பண்றாங்க, அவருக்கு சர்வீஸ் பண்றாங்க. அப்போ பகவான் இது வரைக்கும் என்ன சொன்னாருன்னா, பகவான் எல்லா அகம் சர்வசே பிரபோவோ சொல்ற மாதிரி எல்லாமே பகவான்றது தோன்றது, எல்லாமே அவர்கிட்ட தான் வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவருடைய அந்த தோற்றத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப விராட் ரூபத்தை பாத்தீங்கன்னா பகவத்கீதையில அர்ஜுனர் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ற. அதே மாதிரி இங்க சொல்றார், நெருப்பு உங்களுடைய முகம், நிலம் உங்களுடைய பாதங்கள், சூரியன் உமது விழி, வானம் உமது நாபி, திசைகள் உமது செவி புலன்கள், தலைமை தேவர்கள் உமது கரங்கள், கடல்கள் உமது அடிவயறு, தேவலோகம் உமது சிகரம், காற்று உமது பிராணன் மற்றும் உடல் வலிமையாகும், மரங்களும் செடிகளும் உமது உடலில் உள்ள ரோமங்கள், மேகங்கள் உமது தலையில் உள்ள மயிர்குழல்கள், மலைகள் பரமபுருஷரே உமது எலும்புகளும் நகங்களும் ஆகும். இரவு பகல் என்றும் இவற்றின் பாதை உமது கண் இமைத்தலாகும். மனித குலத்தின் பிரஜாபதி உமது பிறப்புறுப்பு, மழை உமது சுக்கிலமாகும். அதாவது அந்த விராட்ட ரூபம் எல்லாமே பகவான் இருக்கு. அந்த மலைகளும் எல்லாமே வந்து அவருடைய நரம்புகளாம். அவருடைய சூரியன் சந்திரன் வந்து அவருடைய ஒவ்வொரு பார்வை, அவருடைய இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அந்த இதுதான் வந்து இதே நீங்க 11th சாப்டர்ல நீங்க படிக்கணும். இதேதான் வந்து ஒண்ணு கூட அக்ஷரம் பெறாம நம்முடைய யாரு நம்முடைய அர்ஜுனரும் சொல்லுவாரு. கிரியேஷன்லயும் விராட் ரூபமும் இதே மாதிரிதான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும், மாறாது. இதேதான் வந்து பாத்துக்கிட்டு அக்ரூரரும் நமக்கு சொல்றாரு. எல்லாமே பகவான் இதை பார்க்க முடியாது. விராட் ரூபம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெட்டீரியல் பௌதிக விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து பக்தர்கள் வந்து இந்த விராட் ரூபத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பிரபுபாதர் சொல்றாரு, நாங்க வந்து இந்த விராட் ரூபத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா மத்தவங்களுக்கு தான் இது ரொம்ப அதிசயமா இருக்கும். அப்பா எல்லாமே இவர்கிட்டதான் இருக்கா, ஆனா நம்மளுக்கு தெரியும் எல்லாம் இவர்கிட்டதான் இருக்குது, நமக்கு என்ன அதிசயம் இத பார்த்து, நமக்குதான் தெரியுமே. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னா சொல்றதுக்கு. ஏன்னா 10வது பகவத்கீதையில பகவான் அவருடைய ஐஸ்வர்யங்களை சொன்னாதான் சில பேருக்கு புரியும். அத வந்து திருப்பி பிராக்டிகலா அர்ஜுனனுக்கு காமிக்கிறார். நீங்க வந்து ஏன்னா காமிங்க, ஏன்னா அர்ஜுனன் மூலியமா நம்மளுக்கு அந்த பிராக்டிகல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. அப்பதான் சில பேருக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா பக்தர்களுக்கு இதெல்லாம் தேவை.
அவங்களுக்கு அந்த ஷியாம ரூப சுந்தரமான அந்த ஷியாம ரூபனே போதும். அந்த திரிபங்கமாக கையில புல்லாங்குழல் வச்சுட்டு அந்த அழகாக சிரிப்பை சிந்திக் கொண்டே இருக்கிற அந்த பகவானுடைய ரூபமே போதும் அவங்களுக்கு. ஆனா இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யங்களை காமிச்சு இன்னும் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக, எல்லாமே பகவான்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக பகவான் சில சில பல பக்தர்கள் மூலியமாக நமக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 15வது நிறைவான இன்னைக்கு ஸ்லோகம். त्वय्य अव्ययात्मन् पुरुषे प्रकल्पिता लोका सफला बहुजीव संगुवा यथा जले सञ्चिखते जलौ कसो अपि उतं परे वा मसका मनोमये. இந்த ஸ்லோகம் இது என்ன சொல்றது? எல்லா உலகங்களும் அவற்றின் ஆதிபத்திய தேவர்களோடும் மக்கட் கூட்டங்களோடும் அழிவற்ற முழுமுதற் கடவுளான உமக்குள்ளே படைக்கப்படுகின்றன. இவ்வுலகங்கள் நீர்வாழ் உயிர்கள் கடலில் நீந்துவன போன்றும் அல்லது உதும்புற பழத்தினுள் சிறு பூச்சிகள் இருப்பதும் போன்றும் மனம் மற்றும் புலன்களின் அடிப்படையாக விளங்கும் உமக்குள் பயணம் செய்கின்றன. இதுவுமே வந்து நம்ம சில ஸ்லோகங்கள் மூலியமாக பார்க்கலாம். பகவத்கீதை 6.30 6.30 பார்க்கலாம். சோ பகவான் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் நான் வந்து மிஸ் ஆக மாட்டேன், யாரு கூட ஐ எம் நாட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் என்னை எங்கும் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் எல்லாவற்றையும் எண்ணில் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நான் தொலைந்து போவதில்லை, அவன் எனக்கு தொலைந்து போவதில்லை. சோ எல்லாவற்றையும் நீங்க அக்ரூர் வந்து பகவானுக்குள்ள எல்லாத்தையும் பாக்குறார், பகவானுக்குள்ள எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் நம்புறார். சோ அந்த பக்தர்கள், தூய்மையான பக்தர்களுடைய மனநிலை இதுதான். சோ இங்க வந்து 6.31ல பகவான் என்ன சொல்றாருன்னா, சர்வபூத ஸ்திதம் யோமா பஜத் ஏகத்வம் ஆஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. சோ அப்படிப்பட்ட அந்த யோகி எல்லாவற்றையும் எண்ணில் பார்க்கிறான். அவன் வந்து என்னுடைய அந்த யோகி வந்து அந்த பரமாத்மாவின் மேல பயங்கரமாக அந்த தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான், சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து என்னை பரமாத்மாவாக முழு மனசாக எடுத்துக்கொள்கிறான். அவன் எப்பொழுதுமே என்னில் இருக்கிறான், எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் என்னை எப்பொழுதும் என்னுள் இருக்கிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. இதைதான் இங்கேயும் அக்ரூரர் வந்து பிரதிபலிக்கிறார். சோ எல்லாமே பகவான் இருந்து, எல்லாமே பகவான் இருந்து வந்து 5.29லயும் வந்து பக்தாரம் தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருத்தம் சர்வபூதானம் ஞாத்மா மாம் சாந்தி ருச்சதி. சோ யாருக்கெல்லாம் வந்து சாந்தி கிடைக்குது, எல்லாருமே வந்து இப்ப சாந்திக்காக நம்ம அலையிறோம். சோ சாந்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எல்லாரும் வந்து முழு கான்சியஸோட எல்லாமே இந்த யஜ்ஞங்கள், இவர்கள் பண்ணுகிற தவங்கள் எல்லாமே யாருக்குன்னா எனக்குதான், என்கிட்டதான் வந்து சேருது. யாரு? நான் இந்த பிளானட்ஸ், இந்த பௌதிக விஷயங்கள், இந்த தேவர்கள் எல்லாருக்காகவும், அப்புறம் எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கிற நான். அப்புறம் நான் யாரு அப்படின்னா, நான் எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறேன், நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கிறேன். சுகிருதம் சர்வபூதானம், எல்லாருக்குமே நான் உற்ற நண்பராக இருக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடியவங்க சந்தோஷத்தோட நிம்மதியோடும் எப்பவுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் அக்ரூரர் முதலான அவர்கள் வந்து இந்த ரொம்ப மோசமான இந்த கம்சனுடைய கீழ் இருந்தாலும், அவர்களை சுத்தி அசுரர்கள் இருந்தாலும், அவர்கள் வந்து எல்லாமே பகவான் தான், அவர் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். அவர் எல்லார்கிட்டையும் அன்பானவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த அசுரர்கள் கூட மத்தியில இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சாந்தியும் அமைதியும் இருக்குது. நீங்க கூட பாத்தீங்கன்னா யஜ்ஞங்கள், பிராமணர்கள் யஜ்ஞம் பண்றாங்க. நம்ம வந்து பாகவதத்துல அந்த கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம். பிராமண பத்தினிகள் அந்த பிராமணர்கள் யஜ்ஞம் பண்ணும் போது கூட
அவங்க வந்து பகவானே சுயமா வந்து கேட்கும்போது அவருக்கு ஒண்ணும் கொடுக்கல. யஜ்ஞம் பண்றதுலயே அந்த தேவர்களுக்கு அந்தந்த தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுலயே ஆகுதி சமர்ப்பிக்கிறதுல இருந்தாங்க. ஆனா நான் நிம்மதி கிடைக்கல. ஆனா பிராமண பத்தினிகளுக்கு அந்த நிம்மதி கிடைச்சது. நேரடியா அந்த பகவான் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. சோ அந்த பகவானுக்கு நம்ம வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ண எல்லாத்தையுமே அவருக்காக அர்ப்பணம் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த அமைதி எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நமக்கு கிடைக்கும். சோ கிட்டத்தட்ட 15 ஸ்லோகங்கள் அக்ரூருடைய பிரார்த்தனைகள், பாதி ஸ்லோகங்கள் முடித்து நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த பாதி ஸ்லோகத்தை கண்டிப்பா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்து நம்ம நிறைவு பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा तुलसी माता जी. हरे कृष्ण.